துளாராசி ஏப்ரல் மாத பலன். துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சூப்பரான பீரியடுங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியவே பாக்குறாரு. நேரடி பார்வை. ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய ராசியை பார்க்கிறது வளர்ச்சி, சர்வ தோஷங்களும் நிவர்த்தி, உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாயிரும். நீங்க என்ன நினைத்து உங்களுடைய பயணங்கள் போயிட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் நிறைவேறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். பல வழிகள்ல உங்க முயற்சிகள் தடை இல்லாம நடக்கும். அதோட சுக்கிரன் அப்படிங்கிறது இயற்கையாக சுக போக காரகன். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, லக்ஸரியான உணவுகள் சாப்பிடுறது, லக்ஸரியாக இருக்கிறது. ஒரு ஹோட்டல் போனா கூட லக்ஸரியான ஹோட்டல்ல போய் தங்குறது எல்லாமே சுக்கிரன் தான். இந்த உலகத்துல இந்திரன் போல வாழ்றதுதான் சுக்கிரன். அதனாலதான் சுக்கிரனுக்கு இந்திரன் பெயரே உண்டு. அப்ப அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது துளாராசிக்கு இது போல இந்த போல சுக்கிரன் பார்க்கும் பொழுது, அல்லது உங்க ராசி இருக்கிற சுக்கிரன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா நடக்கிறது, இந்த அமைப்பு எல்லாமே உண்டு. அதற்கப்புறம் 19ஆம் தேதிக்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்றுவார். 8ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ஆனா இருப்பினும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எல்லா கிரகத்துக்குமே பார்வை 7ஆம் பார்வை நேரடி பார்வைன்னு உண்டு. அப்ப இது உங்க ராசி. சுக்கிரன் இங்க இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும், தனஸ்தானத்தை பார்க்கும். அப்ப பண வரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த இடத்துல இருந்தாலும் யோகம், இந்த இடத்துல இருந்தாலும் யோகம். ரெண்டு பக்கமே சுக்கிரன் இருந்தா துளாராசிக்கு இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். இருப்பினும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது மர்ம உறுப்புகள் சார்ந்த நோய்கள் வர்றது, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடிவயிறு வலிக்கிறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டங்கள் கொஞ்சம் விலகும். சோ ஏதாவது சிறு நோய் ஏதாவது வருது அப்படின்னா ஆரம்பத்திலே பார்த்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது எல்லா கிரகங்களுமே பாருங்க இந்த மாசம் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல உட்காந்துரும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 6ஆம் இடங்கிறது வேலை, எதிரி, குழந்தைகளுடைய வருமானம், இதெல்லாமே நிறைய சொல்லணும் 6ஆம் இடத்தை. அப்போ இத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசம் துலா ராசிக்கு வரும். எதிரிகளும் நிறைய வரும். இந்த மாசம் தான் எதிரிகள் நிறைய பேர் சூழ்ந்துக்குவாங்க. நீங்க முன்னாடி பண்ணிருக்கலாம், நீ அப்ப பண்ணினி இல்ல, நீ அப்ப செஞ்சே இல்ல, அதுக்குதான் இப்ப அப்படிங்கிற மாதிரி எதிரிகளும் சூழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க. யாராக இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமாக உங்களுடைய இந்த மாதத்தை கடந்து கொண்டு போறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 2 7 செவ்வாய், அவர் 6ஆம் வீட்டுல இருக்கார். இந்த மாசம் பேச்சுல கவனமா இருங்க. அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டுல மறையும் பொழுது இந்த மாசம் பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது இதெல்லாம் வேண்டாம். அப்படியே மூவிங் போகட்டும், கொஞ்சம் மெதுவாவே போகட்டும். நல்ல வரன் அமையாது, ஒன்னா வராது, இல்லது வந்தால் நல்லா இருக்காது. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்குகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவு, பிரிவினைகள், இதெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொஞ்சமாவது வந்துட்டு போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கவனமா இருந்துக்கோங்க. பார்ட்னருக்குள்ள இது நடக்கும். அடுத்து உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி ராகுவோட இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் தெய்வ அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா திதி கொடுப்பாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா புதன் அங்க போய் இருந்தாலும் நீசம் அந்த இடத்துல. ஆனா புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்தில் வரும்பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ அப்பாவுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதன் இங்க இருக்கிற வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். வெளியூர் வெளிநாடு பயணங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பங்காளி உறவுகள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். அதே போல பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது புதன் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அடுத்து பாருங்க சூரியன். அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கதான் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல. அவர் யார் உங்களுக்கு
11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும்போது இந்த மாசம் வரக்கூடிய வருமானம் கடன் அடைக்கிறதுக்கு சரியாகும். தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவுகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சூரியன் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல இங்க உச்சம் பெறுகிறார். அப்போ அங்க இருந்து நேரம் உங்க ராசியை பார்ப்பார். லாபஸ்தானாதிபதி ராசியை பார்த்தா 14ஆம் தேதிக்கு மேல் நல்ல லாபங்கள் வரும், நல்ல வருமானங்கள் வரும், நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க கனவுகள், நீங்க சுமந்து வந்த எல்லா வழிகளுக்கும் ஒரு நல்ல விதிவிலக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சோ இந்த மாசம் நான் ஒவ்வொரு மாத பலன்களையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாத்துலயுமே நான் வந்து இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இது நடக்கும், இது நடக்காதது தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாசம் உங்களுக்கு பணவரவு, பொருளாதாரம், லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா பேச்சுவார்த்தையில, குடும்பத்துல, கணவன் மனைவி உறவுக்குள்ள, அப்பா அம்மா உறவுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எப்பவுமே ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அது எதாக இருந்தாலும் சரி, கிரகங்களாக இருந்தாலும் சரி, நாட்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு பிளஸ் இருந்தா அது மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், மைனஸும் கொடுத்துட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனாலையும் தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கிறதுனால, குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கு, பரிபூர்ணமாக இருக்கு. அதனால தப்பித்து வந்து விடலாம் அப்படிங்கிற அமைப்பும் துலா ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பலன்.